This temple is very nice. Today we came from Manipur, and in fact, after seeing this one, we feel very praised, and of course, we are lucky to have just like kind of temple. After the statue, as people say that this is the largest temple, statue of Ganesha in Russia, and it's called 19 feet tall, and the weight is around 119 ton. That is so. How do you feel darshan? The darshan was quite good. The people are very impressive, and the pujari, the priests were very helpful, and the people around are very respectable. புளியகுளம் நான் இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். ரொம்ப அழகாக இருந்தது. ஆசியாலே பெரிய கோவில்னு சொன்னாங்க. அலங்காரம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. பார்த்துட்டே இருக்கலாம்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. க்யூவெல்லாம் வந்து ரொம்ப ரஷ் எல்லாம் ஒரே இடத்துல போய் இதாகாமல் ஒவ்வொருத்தராக லைனாக போய் பார்க்குற மாதிரி அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் ஃபேமிலியோட தம்பி தங்கச்சியோட வந்திருக்கோம். புளியங்குளம் கோவிலுக்கு வந்திருந்தோம். விநாயகர் அலங்காரம்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. நல்லா படிக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி. நாங்கள் உடையாம்பாளையத்துலேருந்து எங்கள் ஃபேமிலியோடு எங்களுக்கு தெரிஞ்சவங்களோட நாங்கள் இந்த புளியங்குளம் விநாயகரை பார்க்க வந்திருக்கோம். நான் இந்த கல்யாணம் ஆகி வந்து 20 வருஷம் ஆகுது. எனக்கு இது முதல் முறையாக வந்து இந்த விநாயகரை கும்பிடக்கூடிய பாக்கியம் எனக்கு இன்றைக்கி கிடச்சிருக்கு. அதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது இல்லாமல் இது இங்கே கோயம்புத்தூரில் இருக்க எல்லா மக்களுமே நலமோடும் வளமோடும் வாழணும்னு நான் வேண்டிக்கிட்டேன். இன்றைக்கி அலங்காரம் வந்து விநாயகரோட அலங்காரம் ரொம்ப சூப்பராக இருந்தது. பார்க்குறதுக்கே வந்து மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்ததுங்க. அவர் வந்து சந்தன அலங்காரம், அப்புறம் மலர்களால் வந்து பல வண்ண மலர்களால் வந்து அலங்கரிக்கப்பட்டிருக்காரு. அது பார்க்குறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. வருடம் விநாயகர் கோயிலுக்கு வரேன். இந்த வருஷம் எப்பவும் இல்லாத சந்தான இது ராஜ அலங்காரத்தை நல்லா கம்பீரமாக இருக்காங்க. எப்பவும் இல்லாமல் கொஞ்சம் இதாக இருக்காங்க. அலங்காரம்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து எல்லாமே நல்லபடியாக எனக்கு நம்பி வந்தோம்னா நல்லா நம்பிக்கையோடு வரணும். ஆனால் செய்கிறேன். என் பையனுக்கு மேரேஜுக்கு அலைஞ்சி இது நல்லபடியாக நடக்கணும்னு எல்லாருமே மேரேஜ் தான் எல்லாருக்குமே நல்லா இருக்கணும் வேண்டி வராங்கன்னு நம்பிக்கையில் போகிறதில்லை. ஏன்னா வந்து தொலைதூரத்து வெளிநாட்டிலேருந்து வராங்க, நம்பிக்கையோடு வராங்க, நல்லது நடக்குன்னு தான் சொல்கிறாங்க. எதுவுமே போயிட்டு போகல. ஆனால் நம்பிக்கை மனுஷனுக்கு வேணும். எனக்கு நம்பிக்கையோடு வந்திருக்கேன். என் பையனுக்கு கல்யாணம் நடக்கும். நீங்கள் உங்கள் ஆசீர்வாதம், விநாயகரோட ஆசீர்வாதம் வேணும், உங்கள் ஆசீர்வாதம் வேணும். மக்கள் நல்லா சூட்சமாக இருக்கணும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.